18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நீண்ட நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காகவே உன் அப்பன் கருப்பன் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்காக நான் இருக்கேன்னு சொன்ன பிறகும் நீ கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது என் மேலே நம்பிக்கையில்லா தன்மையைத்தானே காட்டுது. கொஞ்சம் பொறுத்திரு. இனிமே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உன்னுடைய பொறுமையின் காரணமாகவும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பலனாகவும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும்படி நான் நிச்சயமாக செய்வேன் என் செல்லமே. பொறுமையை இன்னும் கொஞ்சம் கடைப்பிடிச்சினா வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற எல்லா சூட்சுமங்களையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருவேன். நீ எப்பவும் யார்கிட்டையும் எந்த அளவுக்கு பழகணும், எந்த அளவுக்கு பேச்சு வச்சுக்கணுங்கிறத ஒருபோதும் மறந்துடாத. உன்னுடைய கவனம் முழுவதையும் உனக்குள் ஒளிஞ்சிருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வருவதில் செலுத்து. ஏன்னா நீ நல்ல திறமை செல்சாலி. ஆனால் அதை வெளிக்கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யாம உன்னுடைய சோம்பல்தனமோ ஏதோ ஒரு கெட்ட குணமோ உன்னுடைய திறமையை வெளிக்காட்டாமலேயே இப்படியே நீ கஷ்டப்படும்படி சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு. ஆனால் இந்த கருப்பசாமி என் பிள்ளையான நீ கஷ்டப்படுவதையும் திறமையற்ற மாதிரி தோல்வியடைந்து வாழ்வதையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது தானே. அதனால தான் உன் திறமை பேரும் புகழும் செல்வாக்கும் பெற்று நீ வாழும்படி செய்வதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். இத்தனை நாளா நீ கண்ணீர் வடிச்சும் கூட அதை பார்த்து நான் பேசாமல் இருந்தனே நினச்சி கோபப்படாத. என் குழந்தையாகிய உன்னை அளவச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா நான்? நிச்சயமாக இல்லை. எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இத்தனை நாளாக தாமதமான விஷயங்களை எல்லாம் இப்போது சுலபமாக வெகு சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன். மனித வாழ்க்கையில் கவலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை நிரந்தரமாக்குறதும் தற்காலிகமாக்கிக்கிறதும் உன் கைகளில் தான் இருக்குது. கவலைகளை நிரந்தரமாக தினந்தோறும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா நீ நோயாளியாக மட்டும்தான் இருப்ப. தற்காலிகமாக இந்த கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து வேறு வேலையை பார்க்கலான்னு யோசிச்சினா நீ புத்திசாலியாக வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ முடியும். எப்போவுமே எந்த ஒரு மனிதரையும் பார்க்கும்போதும் பழகும் போதும் அவங்கக்கிட்ட இருக்கிற காசு பணத்தை பெருசாக நினச்சி பழகக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நொடியில் எது எப்போ மனசுக்குள்ளே எப்போவுமே ஒருத்தரையும் பேசும்போதும் பார்க்கும்போதும் பழகும்போதும் மனிதாபிமானத்தோட இரக்கத்தோட அன்போடு தான் பேசணுமே தவிர அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் எல்லாரும் அல்லது மறந்து வந்தோ அல்லது மறைச்சிக்கிட்டோ தான் பேசிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருக்காங்க. கவலைகளை உனக்குள்ள சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிடாம அதை வந்த வழியே திருப்பி அனுப்புறதுக்கான வேலைகளை பாரு. உன்னை உதாசீனப்படுத்துபவர்களிடமும் உன்னை அவமானப்படுத்துகிறவங்க கிட்டையும் போய் மண்டியிடாதே. அவங்க கண்ணு முன்னால நீ சிறப்பாக வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்குன்ற நம்பிக்கையோட முன்னேறிப்போ. என்னுடைய துணை எப்போதுமே உனக்கு இருக்கும். நீ இது நாள் வரை செஞ்சது எப்படி இருந்தாலும் சரி, இனிமே நீ செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய பேச்சும் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் யாருக்கும் கெடுதல் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக எல்லாருக்கும் நன்மைகளை தரும் விதத்தில் இருக்கட்டும் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க போகிறது இந்த கருப்பசாமி நானாக இருக்கும்போது அதை தடுக்கக்கூடிய தைரியம் இங்கே யாருக்காவது இருக்குமா? நான் உனக்காக நீ கேட்டதை எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். நீ எதை நினச்சும் கலங்காத. நீ எத்தனை முறை தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்காக உன் அப்பன் கருப்பன் ஓடி வருவேன். இனிமே உன் வாழ்க்கையில் வீழ்ச்சி கிடையாது என் செல்லமே. இந்த உலகத்தில் நிறைய பெற்றோர்கள் தான் வசதியாக வாழணும், ஆடம்பரமாக செலவழிக்கணும்னு நினைக்கிறத விட தன் பிள்ளைகள் கஷ்டப்படாமல் வறுமை இல்லாமல் வாழணும்னு நினச்சி தான் உழைக்கக்கூடியவர்களாக கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. அவர்களுக்குள் ஒருவராகத்தான் நீயும் இருக்கன்னு எனக்கு தெரியும். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கு பல மடங்காக 10 மடங்கு சந்தோஷத்தை இப்போது உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். இனிமே உனக்கு பயமே வேணாம். ஏன்னா நானே உன் கூட இருந்து நீ சந்தோஷப்படும்படியாக எல்லா விஷயங்களையும் வெற்றியாக்க வந்திருக்கேன்.